வெல்கம் டு விக் vlogs. இன்னைக்கு வந்து நம்ம எங்க இருக்கோம், எங்க போறோம் அப்படின்னா வந்து நம்ம வந்து இன்னைக்கு நம்மளோட நட்டோட என்கேஜ்மெண்ட்க்கு போறோம். நட்டு யாரு, அவனோட வரலாறு என்ன, அவன் யாரு, அவன் எப்படிப்பட்டவன், இதுக்கு முன்னாடி அவன் எப்படி இருந்தான் அப்படின்றதுக்கு வந்து ஒரு பெரிய கதையே இருக்கு. அந்த கதையை பேசுறதுக்கும் அந்த கதையை சொல்றதுக்கும் நம்மளோட நண்பரை நம்ம வந்து கூப்பிட போறோம். இப்ப லேடி சார் நடந்துகிட்டே இருப்போவா. ஸோ ஆஃப்டர் ஃப்ரெண்ட்ஸ் டே அவுட் ரொம்ப நாளா செஞ்சோம். அதுக்கப்புறம் நான் ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட்டேன், யாரும் வரல. ஏன்னா இவனுக்குமே டைமும் இல்லை. ஸோ அதனால இன்னைக்கு வந்து இந்த என்கேஜ்மெண்ட் ஒரு காரணம் வச்சு ஸோ நம்ம இந்த ஃப்ரெண்ட்ஸ் டே அவுட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சீரீஸ் வந்து நம்ம கண்டினியூ பண்ண போறோம். 4 பேர் இருந்தாங்க. 4 பேர் இருந்தாங்க, 2 பேர் ஓடி போயிட்டாங்க. ஸோ இதுல ஒருத்தவர் மட்டும் என் கூட வந்திருக்காரு. ஸோ மிஸ்டர் JK வந்து ப்ரௌட்லி இன்ட்ரடியூசிங் ஹிம், ரீஇன்ட்ரடியூசிங் ஹிம் டு த சேனல். தேங்க்யூ. ஸோ சொல்லுங்க JK, இதை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி முதல்ல ஒரு சல்யூட். இது வந்து கவிதாக்காக சல்யூட் பண்றோம். ஏன்னா நீங்க பாத்தீங்கன்னா ஒரு ஃப்ரெண்டோட என்கேஜ்மெண்ட்டுக்கு வந்து அவங்க ஹஸ்பண்ட் வந்து தனியா ஏன் அனுப்புறாங்க, அங்க போயிட்டு அவங்களுக்கு சில விஷயங்கள் சில வேலைகள் அதெல்லாம் இருக்கும். அதுக்கு தனியா அனுப்புனதுக்காக திரும்பி சல்யூட் கவிதா சொல்றா. சல்யூட் கவிதா. அந்த மாதிரி பயணத்தை பத்தி சொல்லுங்க. பையனை இங்க அவங்க பையனை என்கேஜ் பண்ணி இது உலக சாதனை அவனுக்கு. ஆமா, எப்படி இருந்தாலும் ஸோ ரொம்ப நாள் சேர்ந்து இவங்க கூட நான் வரேன். சரி கொண்டாது கண்ணாடி. ரொம்ப நாள் சேர்ந்து நாங்கெல்லாம் வந்து குரூப்பா போயிட்டு நாங்க என்ன குரூப் 2 பேர் தான்டா போறோம். அதான் பரவாயில்ல, 2 பேர் இருந்தாலும் குரூப் தான்டா. சரி பேச விடுறா. இப்ப பார்த்தா நீ தானே பேசிக்கிட்டு இருக்க, நான் கொஞ்சமாச்சு பேசுறேன். ஓகே கம்மா. சோ அதனால ரொம்ப சந்தோஷமாவும் இருக்கு எனக்கா. இது வந்து உங்களுக்கு அவன் வந்து நட்டு வந்து அவளை சொல்றதுக்கெல்லாம் ஒண்ணும் இல்ல. அவன் கூப்பிட்டான், இன்னைக்கு டைம் இருந்துச்சு நம்ம போறோம். அடுத்த வாரம் கூப்பிட்டு தான் நாங்க போயிருக்க மாட்டோம். சோ ஏதோ காஜாங்கல உள்ள ஒரு பையன் கஷ்டப்பட்டு JBல இருக்கிற ஒரு பிள்ளைய பார்த்து கல்யாணம் பண்ண போறான். சோ போலாம், ஒரு 90s கிட்ட வந்து உலக சாதனை பண்ண போறான். ஆமா, போவோம், போயிட்டு எல்லாத்தையும் முடிச்சுட்டு வருவோம். அப்புறம் நம்ம கொஞ்சம் முடிச்சுட்டு ஆமா திரும்பி நைட் வந்து இன்னைக்கு ஃபுல் பார்ட்டி தான். அவன்கிட்ட சொல்லிட்டியா இல்லையா நாங்க வரோம் இன்னைக்கு வந்து கலக்கிடுவோம் அப்படின்னு? அவங்க கிட்ட சொல்றதா 1 மாசத்துக்கு முன்னாடி சொல்லியாச்சு. அவங்க கிட்ட எப்படி சொன்ன? தலைவர் ஸ்டைல்ல சொன்னியா? வரும். ஓகே வரும்போது கருப்பு ஏதாச்சும் தெரியல. தண்ணி முதல் வாங்கிக்கோயா. ஐஸ் இல்லாம வாங்கிடலாம். இது நீ சாப்பிட்டுருக்கியா? முடியாதுயா, நம்மளுக்கு இதெல்லாம் சரி வர ஒரு இலைய போட்டு நம்ம அடிச்சு முடிச்சுட்டு கடைசியா ஒரு ரசமும் தயிரும் போட்டு கரெக்டா இருக்கும். இல்ல உண்மையிலே இதுல பாக்கியே ஒரு மாதிரி. ஆமா பிள்ளைங்கதான் இதெல்லாம் முடியாது. நம்ம அந்த ஒரு திருப்தி வந்து ரொம்ப கஷ்டம் கிடைக்கிறது. அங்கிள் பாத்தியா கவலையா வாங்கிட்டு போறாரு. ஆக்சுவலி அவருக்கு ஈடுபாடே இல்லை. ஆனா வந்து பிள்ளைங்க கேட்கறது வாங்கி பிள்ளைங்களாம் அந்த கேப்பாப்பு அதெல்லாம் பார்த்து கெட்டு போயிருச்சு. கேட்கிற பாட்டுலாம் கேப்பாப்பு நம்மளாம் என்ன மாதிரி பாட்டுலாம் கேட்டிருக்கோம். தலைவர் பாட்டு அந்த மாதிரிலாம் கேட்டு. ஆமா, ஒரு கருத்து இல்ல. நம்மளும் பாரு புரியல. ராக் அண்ட் ரோல் கிளம்பும். இன்னொரு 1 hour 40 minutes இருக்குடா நம்மளுக்கு. நம்மளோட ஜர்னி இப்ப நம்ம இருக்கிறது வந்து பாகோட ஃப்ரண்டியர்ல. ஆமா, இன்னும் கையில வச்சிருந்தியா அந்த காட்டு மாதிரி? என்ன பர்த்டேக்காக வாங்கி. என்ன இது? ரஜினிசம் கார்ட்ஸ். ஓகே, ரஜினிசம் கார்ட்ஸ். அது 31 கார்ட்ஸ். 31. ஸோ ஒரு நாளும் ஒரு கார்டு எடுத்து இப்போ பார்த்தனாக்கா பாபாவோட பாபா. ஓகே. When desire and peace begins. Okay, so when desire and
ப்ளீஸ் பாபா படம் உனக்கு பிடிக்குமா? யாருக்காக பிடிக்கும்? இல்ல என்னன்னா தலைவர் படம் எல்லாம் என்ன பிரச்சனை, இப்ப பாபா எல்லாம் படம் வெளியாகும் போது நான் கேள்விப்பட்டிருக்கலாம் படம் ஒழுங்கா ஓடல, அண்ணன் விழுந்துட்டாரு, அவர் டக்குனு எந்திரிச்சாரு. அந்த டைம்ல வரும்போது தலைவர் வந்து இந்த மாதிரி ஒரு டிவோஷனலான மூவி யாரும் இது பண்றது இல்ல. இது ஓகேனா கொமர்ஷியல் பஸ் டிவோஷனல், அதுல மாசாவும் இருப்பாரு, அதே நேரத்துல டிவோஷனலா இது பண்ணுவாங்க. ஆமா ஆமா. சோ யாரை வந்து எதிர்பார்க்க சரி அடி என்ன செய்வோம், டைம் வேஸ்ட் பண்ண வேணாம், வெதர் நல்லா இருக்கு, சோ நம்ம மூவ் பண்ணுவோம். இன்னொரு 1 hour 40 minutes நினைக்க அப்படின்னா போயிடலாம்னு நினைக்கிறேன். நம்ம ட்ரை பண்ணுவோம். என்ன பண்ணுவோம், டிவில போயிட்டு நல்ல ஒரு பால் சாப்பிட்டு பால் இல்லையா பனானாலி சரி. இப்ப நம்ம எங்க இருக்கோம்? கடப்பூர்னா ரயில்வே கடை பேர் என்ன? ரயில்வே பிரியாணி ஸ்டேஷன். ரயில்வே பிரியாணி ஸ்டேஷனுக்கு வந்து ஆட்டோல வந்திருக்கோம். ஸோ லஞ்ச் வந்து நம்ம இங்கே தான் நம்ம ஜேபிக்கு வந்து சேர்ந்துட்டோம். ஆமா. ஸோ இந்த இடம் நம்ம வந்துகிட்டு இருக்கும் போது இந்த இடத்த பற்றி தேடி பார்த்தோம், இங்கே லஞ்ச் எடுக்கலான்னு. ஸோ இந்த இடத்த காட்டுச்சு. அட்மாஸ்பியர் வாய்ஸ் வந்து இடம் அப்படிதான் இருக்கு. இந்த இடத்துல சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்றோம். ஜேபி நல்லா சாப்பாடு. ஆமா, சாப்பாடு திணற சாப்பாடு. என்ன ஒண்ணு வீடியோ தான் எடுக்க முடியல, பிகாஸ் ஃபுல் ஃபோக்கஸ் வந்து சாப்பாடுனால. ஆமா, பட் ஸ்டில் வந்து சாப்பாடு வந்து நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலி சில நேரத்துல இந்த மாதிரி ஓவரா ஹைப் பண்ண கடையில சாப்பாடு நல்லா இருக்காது. ஆனா வந்து இந்த கடையில வந்து உண்மையிலே சாப்பாடு நல்லா இருக்கு. வந்தா சாப்பிடலாம். என்ன என்வாயர்மெண்ட் அண்ட் பிரைஸ் கூட எனக்கு தெரிஞ்சு ஓகே. பிரைசிங் நீங்க சொன்னீங்க பிரைசிங். ஆமா, இந்த சாப்பாடு நம்ம சாப்பிட்டதுக்கு பிரைசிங் வந்து ஆக்சுவலி கரெக்ட். ஓகே, சோ இதோட நம்ம என்ன செய்யறோம்னா வந்து ரூமுக்கு பக்கத்துல தான் ஒரு 15 minutes. சோ நம்ம என்ன செய்யறோம், இதோட வீடியோ எங்க நிப்பாட்டுறோம். இதோட ஓப்பனிங் வந்து எங்க களத்துல இறங்கும். ஓகே ஓகே. ஜேகே, கொஞ்ச நேரத்துல படபடப்பாயிட்டீங்க. ஆமா, தெரியுது தெரியுது. டாக் கிஃப்ட் அன்பாக்ஸ் பண்ணி விடுங்க. இது வந்து பாத்தீங்கன்னாக்கா யோகனட் காமினி அவங்களோட டாக் கிஃப்ட். பரவாயில்ல, நல்ல வேலை செஞ்சிருக்காங்க. வந்து வெரி மசாஜ். ஆமா, மசாஜ். சரி, ஏதோ ஒன்று பழைய காலத்துல சாப்பிடும் மிட்டாய், குச்சி மிட்டாய். லட்டு, தூக்காரம் போட்ட கச்சான், அப்புறம் இந்த மிட்டாய் மாட்டக்காரமா. இது எல்லாம் பழைய ஸ்கூல் பரவாயில்லையா? இது அப்பயே எடுத்து முன்னாடி அதுக்கெல்லாம் பிடிக்கட்டும். வரல் ராஸ் படிச்சு வர முடியல, ஏதாச்சும் கொடுத்துருவோம். அப்படி இதெல்லாம் நல்லா பண்ணுவோட. சரி சரி, இவருதான் மாப்பிள்ள. ஓகே, பரவாயில்ல. அவங்க பிளாக் பண்ணிட்டு இருக்காங்க நீ பேசுறதுலாம்.
விளங்குமா அதான் மைக்கு நான் போட்டுக்கிறேன் ரெண்டு பேரும் முதல்ல இருந்து சொல்லலாம். இல்லடா பொறுமையா இருக்கும். டேய் பொண்ணு இன்ட்ரோடியூஸ் பண்றா என்னடா பண்ற நீ நாங்களாம் உன் பெஸ்ட் ஃப்ரெண்ட் தெரியுமா தெரியாதா டேய் நீ வந்து இப்போ வந்து பாக்குறேன் ரொம்ப இது பண்றான்டா இப்பயே இப்பயே வெயிட் பண்ணடியே போ அப்புறம் நம்மள அப்படின்ற நம்ம ஆரம்பிக்கணும் யாரு கிட்ட கொடுப்பாங்க யார்கிட்ட கொடுப்பாங்க ஒரு ஆள் தேர்டு தட்டு தூக்குறதுக்கு நம்ம டைப்ல நான் இது ஜேகே தூப்பாரு இவர் தூப்பாரு இவர்கிட்ட கொடுங்க ஜேகே பின்னாடி போடுங்க இந்த ரொம்ப பின்னாடி போகாத நீ இந்த இதுக்கு முன்னாடி வந்து கொடுத்தா நீ பேசுமா நீதான் பாடுவியா அதுக்கு இல்ல நீதான் அப்படி பாடுவாங்க நீதான் வரணும் ஏன்னா நீ அவனை பத்தி உனக்குதான் கூட தெரியும் ஏன்னா நீங்க ஃபேமிலி கம்ஸ் ஃப்ரெண்ட் அதான உங்களோட இது டேக் வச்சுக்கிட்டு ஆடுங்க அதுலயே நீங்க இருக்கீங்க நீங்களும் இந்த டேக்ல இருக்கீங்க மறந்துடுறேன் எனக்கு அதுல ஈடுபாடு இல்ல கவா நட்டு சரி சாப்பிடலாமா அவனுக்கு மைக்லாம் ஒண்ணு வேணாலே ஐயா சாடுவோமா வாங்கிக்க சரி அவன் ஐட்டம் பார்க்க போறேன்